விடாமுயற்சி படம் வர பிப்ரவரிக்கு கண்டிப்பாக ரிலீஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த படத்தோடைய தேட்டர் வெளியீட்டு உரிமையத்தை ரெட் ஜெயண்ட் வாங்கிட்டாங்க. ரெட் ஜெயண்ட் வாங்கிட்டாங்களா? அப்போ எல்லா பக்கமும் பிப்ரவரி 6 விடாமுயற்சி தான். எல்லா தேட்டரும் விடாமுயற்சி தான். அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இன்னும் வெளிநாட்டு உரிமத்தை கூட ரெட் ஜெயண்ட் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை லைக்கா வெளியிட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சி படத்தில் வந்து 2 பாட்டு வெளிவந்திருக்கு. இந்த 2 பாட்டும் வேறு மாதிரியான வைப்பாக போயிட்டுருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு பாட்டு த்ரிஷா கூட தலை அஜித் சார் இவங்களோட ரொமான்டிக்கான ஒரு பாட்டு வெளிவந்துச்சு. அதில் தலையோடைய அந்த தோற்றத்தை பார்த்து வர்ணிக்காத ஆளே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு தலை பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. ட்ரெய்லரில் தலையோடைய நிறைய கெட்டப் அப்படி காமிச்சிருக்காங்க. குறிப்பாக வரலாறு அஜித் சார் அதில் எப்படி இருந்தாரோ அந்த ஒரு கெட்டப்பு, அப்புறம் மீண்டும் பழைய இந்த க்யூட்டான தலை அஜித் சார், இப்படி எல்லா விதமான கெட்டப்பும் அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக விடாமுயற்சி படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரு மகிழ் திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு. இப்போது ரீசெண்டாகவே மிகப்பெரிய படத்தில் எல்லாம் ரெட் ஜெயண்ட் மூவி வாங்கி அப்படியே வெளியிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக நிறையா தேட்டரில் அவங்க இடம் பிடிச்சிருவாங்க, நிறையா தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா விடாமுயற்சி படத்துடைய அந்த வசூல் சாதனம் வந்து அதிகரிக்கும், கண்டிப்பாக அதிகரிக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த டேட்டில் வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகாது. விடாமுயற்சி மட்டும்தான் அங்கே ராஜா கிங்காக இருப்பாங்க. ஏற்கனவே 2-3 படங்கள் தனுஷோட அவங்களோட இட்லி கடை, டிராகன், இப்படி ஒரு சில படங்கள் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விலையடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. விடாமுயற்சி படத்தோடைய அப்டேட்டை கேட்டு ரசிகர்கள் மற்றும் எல்லாருமே ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த படத்துக்கு ஒரு முடிவுகளை வந்திருக்குப்பா. கண்டிப்பாக பிப்ரவரி 6 இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகா ஃபேன்ஸ் மற்றும் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்காங்க. ஓகே யோஸ், விடாமுயற்சி பிப்ரவரி 6 கண்டிப்பாக ரிலீஸு. இதனை இந்த தேட்டர் உரிமத்தை ரெட் ஜெயண்ட் அவங்க வாங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.